வெல்கம் டு சென்னை தமிழ் லாக்ஸ். இங்கே நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி என்னென்னா குரேஷியா நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து குரேஷியா நாட்டோட ஃப்ளாக். இங்கே பாருங்கள், மேலே ரெட்டு, கீழே ஒயிட்டு, சென்ட்ரலில் ஒயிட்டு, கீழே வந்து ப்ளூ, அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் குரேஷியா நாட்டோட நேஷ்னல் ஃப்ளாகு. இந்த குரேஷியன் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா குரேஷியன் தான் வந்து இந்த நாட்டோட நேஷ்னல் லாங்குவேஜ். குரேஷியன் நாட்டோட பார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹங்கேரி, கீழே பொஸ்னியா ஹெர்செகோவினா, லெஃப்டில் செர்பியா, மேலே ஸ்லோவானியா, அப்புறம் கடலால் சூழப்படுது இந்த நாடு. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாண்டெக்ரோன்னு ஒரு நாடு இருக்குது. குரேஷியனோட கேபிட்டல் சிட்டி வந்து ஜரப். இதான் வந்து குரேஷியன் நாட்டோட கேபிட்டல் சிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிஸும் இருக்குது. ஐடி கம்பெனிஸ், நான் ஐடி கம்பெனிஸ்லேருந்து எல்லா கம்பெனிஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லா விதமான ஜாப்ஸும் இங்கே கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேபர் ஜாப்ஸ் வந்து நிறைய ஜாப்ஸ் வரைக்கும் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரி நல்லா கொடுக்குறாங்க. இங்கே இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டு. இந்த நாட்டில் குரேஷியா நாட்டோட ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேங்கா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது கேபிட்டல் சிட்டியில் இருக்க ஜரப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த நாட்டில் வந்து எல்லா நாட்டோட ஃப்ளைட்ஸும் வந்துட்டுருக்கு. இந்தியா, பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் வந்து யூரோப்பு, யூஎஸ்ஏ, யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, எல்லா நாட்டோட ஃப்ளைட்ஸும் வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் யூரோப். இதுவும் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் யூரோப்பு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து லாஜிஸ்டிக்ஸ்லாம் கூட இவங்க பண்ணிட்டுருக்காங்க. கொரியர் லாஜிஸ்டிக்ஸு அதெல்லாம் கூட பண்ணிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இவங்க வருமானம் வருது பார்த்திங்கன்னா ஃபுட்டில் வந்து நல்லா வருமானம் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் கூட நல்லா வருமானம் கிடச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் டூரிசம், அதில் நல்லா வருமானம் வந்துட்டுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நாட்டோட ஃப்ளைட்ஸும் வந்து போயிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விசா அப்ளை பண்ணணுன்னா இது வந்து நீங்கள் ஷெங்கன் விசாலையும் போகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விசா அப்ளை பண்ணி கூட போகலாம். டெல்லி, மும்பையில் இருக்க இதோட எம்பசி. இந்த நாட்டோட கரன்சி வந்து குரேஷியன் குரோனா. ஒரு குரேஷியன் குரோனா வந்து நம்ம ஊர் காசுக்கு 13 ரூபா 41 பைசா ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 குரோனா, 10 குரோனா, 15 குரோனா, 20 குரோனா இருக்குது. அதுக்கப்புறம் 100 குரோனா, 1000 குரோனா வரைக்கும்லாம் கூட இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்து நீங்கள் 20 குரோனா இது வந்து பார்த்திங்கன்னா இது 50 குரோனா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஸ் மாறும் பேப்பருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மணி நோட்ஸில். அதுக்கப்புறம் இது 10 குரோனா, அதுக்கப்புறம் இது 500 குரோனா, 1000 குரோனா வரைக்கும் இருக்குது. இந்த நாட்டோட பிரசிடென்ட் ஜோரான் மிலானோவிச். இவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். இவர் வந்து இந்தியா கூட வந்திருக்காரு. இந்தியா வந்து நம்ம பிரசிடெண்ட்டை மீட் பண்ணியிருக்காரு. அப்புறம் மோடி சார், பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்டே கூட பேசியிருக்காரு. மோடி கூட இந்த நாட்டுக்கு வந்து இது டூர் போயிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், குரேஷியா நாட்டுக்கு. இந்த நாட்டோட மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி பஸ்ஸஸ் இருக்குது. எல்லாம் ஏசி பஸ்ஸு தான், ஃபுல்லி ஏர் கண்டிஷனாக, ஓப்பன் இல்லாத பஸ் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பேட்ரி பஸ்ஸஸ். இப்போ சென்னையில் ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி அந்த அப்பயே பேட்ரி பஸ்ஸஸ்லாம் போயிட்டுருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பஸ் பார்க்குறதுக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ கலர் பஸ். இப்போ சென்னையில் ஓட்டுற மாதிரி அங்கேயும் ப்ளூ கலர் பஸ்ஸஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதான் சார்ஜிங் பாயிண்ட்டு. இதெல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பஸ்ஸஸ்லாம். இது வந்து ஏசி பஸ். இது அது வந்து நம்ம சென்னையில் ஓட்டுறது நான் ஏசி பஸ். இது ஏசி பஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே டபுள் டெக்கர் பஸ்ஸஸும் இங்கே நிறைய இருக்குது. எப்போ டபுள் டெக்கர் பஸ்ஸஸ்லாம் கூட நிறைய அவைலபிள்ஸ் இருக்குது. இருக்கா டபுள் டெக்கர் பஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், க்ரீன் கலர் எல்லாம் டபுள் டெக்கர் பஸ்ஸஸும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியூர் போகிறதுலாம் கூட பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குது. குரேஷியாவிலேருந்து பார்த்திங்கன்னா போஸ்னியா ஹெர்செகோவினா, ஹங்கேரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4-5 கண்ட்ரிஸ் போகிறதுக்கு பஸ்ஸஸ் இருக்குது. எப்படி பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர், ஹைதராபாத், அந்த மாதிரி எல்லாம் கன்னியாகுமரி அந்த பஸ்ஸஸ் இருக்குது. அப்புறம் இந்த நாட்டில் வந்து டாக்ஸிஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டாக்ஸிஸ்லாம் நிறைய அவைலபிள் இருக்குது. பாருங்கள், இந்த நாட்டில் வந்து எல்லோ கலர் டாக்ஸிஸ் இருக்குது. அப்புறம் ரெட் கலர் டாக்ஸி, ப்ளூ கலர் டாக்ஸிஸ்லாம் கூட இருக்குது. பாருங்கள், டாக்ஸிஸ் வந்து எல்லா டாக்ஸிஸும் இங்கே அவைலபிள் இருக்குது. அதில் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டில் வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸும் நிறைய அவைலபிள் இருக்குது. ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குரேஷியாவிலேருந்து பக்கத்து நாட்டில் போஸ்னியா ஹெர்செகோவினா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹங்கேரியா, ஸ்லோவாக்கியா, லித்துவேனியா, அப்புறம் இந்த சைடு 4-5 கண்ட்ரிஸ்க்கு ட்ரெயின்லாம் போயிட்டுருக்கு. எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து மும்பை, கல்கட்டா, டெல்லி, அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர், ஏகப்பட்ட ஹைதராபாத், பெங்களூர், அது மாதிரி இங்கே குரேஷியாவிலேருந்து நிறைய ட்ரெயின்ஸ் வந்து எல்லா நாட்டுக்கும் போகுது. ஒரு 5-6 கண்ட்ரிஸ் வரைக்கும் ட்ரெயின் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த ட்ரெயின் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்தே பாரத் மாதிரியே இருக்கும். அப்புறம் வந்து டபுள் டக்கர் ட்ரெயினும் இருக்கும். இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் மாதிரி இருக்கும். டபுள் டக்கர் ட்ரெயின் மாதிரி தான் சூப்பராக இருக்கும். நல்ல லக்ஸரிஸ் ட்ரெயினாக கூட இருக்குது உள்ள.
சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா நம்ம ஊர் குரேஷியாவில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த நாட்டில் வந்து ட்ராம் ஃபெசிலிட்டிஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. ட்ராம் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து ட்ராமும் இருக்குது, நியூ ட்ராமும் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ட்ராம்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பழங்காலத்து ட்ராம் இது கூட அங்கே ஓடிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் பழங்காலத்து ட்ராம் பின்னாடி ஒன்று வந்துட்டுருக்கு பாருங்கள். சென்னையில் கூட ட்ராம் இருந்தது, ஆனால் இப்போ ட்ராம் இல்லை. இப்போ கல்கத்தாவில் மட்டும்தான் ட்ராம் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் ட்ராம் விட போகணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஓல்டு ட்ராமும் இருக்குது, நியூ ட்ராமும் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குலாம் பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ராம்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ட்ராம்லாம். அது ஃபஸ்ட் நீங்கள் பார்த்து வெள்ளை கலர், இது வந்து எல்லோ கலர் ட்ராமு. ஏகப்பட்ட ட்ராம்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. ட்ராம் கூட பஸ் மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராமில் ஏறி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ராம்லாம் கூட இருக்குது அவைலபிள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் அண்ட் க்ரீன் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. மேலே கேபிளோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஃபெரி சர்வீஸ் கூட இங்கே அவைலபிள் இருக்குது. ஃபெரி சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா குரேஷியாவில் இருக்க எல்லா இடத்துக்கும் ஃபெரி சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஃபெரியில் கூட போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளாவில் வந்து கொச்சினில் இருக்குது இந்த ஃபெரி சர்வீஸு. அந்த மாதிரி இங்கே வந்து நிறைய ஃபெரி சர்வீஸ் இருக்குது. ஆனால் பெரிய ஃபெரிஸ் எல்லாம் இங்கே சின்ன ஃபெரிஸ் வந்து பெரிய ஃபெரிஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. பீப்புள்ஸ் ஏற்றுவாங்க, கார்ஸு, பஸ்ஸு, ட்ரக்கு, ஈவன் எல்லாத்தையும் ஏற்றுவாங்க. அது அப்புறம் அந்தமானில் கூட ஃபெரி இருக்குது. அந்த மாதிரி இந்த ஊரில் எல்லாத்துலேயும் ஃபெரிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அழகாக இருக்குது ஃபெரி சர்வீஸ்னு பார்க்குறதுக்கு. பெரிய ஃபெரி, சின்ன ஃபெரி, எல்லா ஃபெரிஸும் இருக்குது. இல்லை பஸ்ஸு, ட்ரக்கு, லாரி, பைக்கு, ஜீப்பு, கார் எல்லாமே ஏற்றுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபெரி. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபெரியில் தான் எல்லாமே எடுத்துக்குவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபெரி வந்து ஒரு ½ ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் அவங்க வேறு ஊருக்கு போகிறதுக்கு. அதை சுற்றி நிறைய ஐலாண்ட்ஸ்லாம் கூட இருக்குது குரேஷியாவை சுற்றி. அதுக்குலாம் கூட ஃபெரி சர்வீஸ் நிறையா விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது ஃபெரி சர்வீஸ்லாம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க போன ஃபெரியெலாம். எல்லாம் ஒரு கண்கொள்ளா காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பர் ஃபெரிஸாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ஃபெரிஸ்லாம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வேறு நாட்டோட ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா பீஸா வந்து இந்த நாட்டில் வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இந்த நாட்டில் பீஸா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீஸாவும் இருக்குது. வெஜ் பீஸா, நான்வெஜ் பீஸா, அப்புறம் பட்டர் பீஸா, அதுக்கப்புறம் சீஸ் பீஸா. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் பீஸா, வெஜிடபிள் எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள். இது வந்து பன்னீர் பீஸா. இங்கே பாருங்கள் பன்னீர் மஷ்ரூம்லாம் போட்டு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. மேலே இந்த இதெல்லாம் ஊற்றி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாஸ்லாம் ஊற்றி. இது வந்து பார்த்திங்கன்னா இது மட்டன் பீஸா, சிக்கன் பீஸாலாம் கூட இருக்குங்க. அப்புறம் பீஃப் பீஸா கூட இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக பீஸாஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இது பன்னீர் வித் மஷ்ரூம் அண்டு வித் மீட் பீஸா, அது பீஃப் பீஸாவும் இங்கே அவைலபிள் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ரவுண்ட் ஷேப்பில் போட்டு எவ்வளோ அழகாக கட் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக நிறைய சாப்பிடுவாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தொழில்ட்டு மைனஸ்ஸு எல்லாத்துக்கும் சாப்பிடுவாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இங்கே பாருங்கள். அப்புறம் கூட வந்து தொட்டுங்க இந்த மாதிரி இது வச்சுருக்காங்க பாருங்கள். சிக்கனும் வச்சுருக்காங்க, மைனஸ் வச்சுருக்காங்க, சோஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். பீஸாஸு, ஃபிஷ் ஃப்ரைஸு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டில் வந்து சாசேஜஸும் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் பீஃப் எல்லாமே இங்கே ரெடியாக பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேக்ஸ்லாம் கூட அவைலபிள் இருக்குது. ப்ளம் கேக்கு, பன்னீர் கேக் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாசேஜஸ் இங்கே இருக்குது. வெஜ் சாசேஜ் இருக்குது, நான்வெஜ் சாசேஜ் இருக்குது, பீஃப் சாசேஜ், ஃபிஷ் சாசேஜ் எல்லாமே சாசேஜும் பண்ணுவாங்க இங்கே. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சாசேஜ்லாம் பண்ணிடுறாங்கன்ட்டு. செம்மையெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் சாசேஜ்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் டாகும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து ப்ரெட்டில் வந்து ஹாட் டாக் வச்சு மேலே இந்த சாஸ்லாம் இருக்கும். இந்தியாவில் கூட இப்போ ஹாட் டாக்லாம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரோகிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி வந்து குரேஷியாவிலேருந்து கேபிட்டல் சிட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒன்று ட்ரோகிர் இருக்குது. கடலுக்கு நடுவில் நடந்துருக்கு சிட்டி இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் ஸ்கொயர் இருக்குது. ரிப்பப்ளிக் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க உள்ளே. அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பொருட்கள்லாம் பார்க்குறதுக்கு. உள்ள பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாம்பி தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புல் ஃபைட்டில் இங்கே நிறைய நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த
ஜீன்ஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க, பூக்குள் நுழைந்திருக்கும் அதிசயம் அந்த சாங்கில் வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து இங்கே ஆடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. ஐஸ்வர்யா ராயும் பிரசாந்தும் அங்கே வந்து இந்த இடம் தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மன்மதன் நம்பு படத்தில் கூட அந்த புல் ஃபைட்டில் ஒரு சாங் வரும், இங்கேயும் எடுத்திருக்காங்க அதுவும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொவின் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபெரி பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன டவுன் இது ரொவின் சிட்டி. இது வந்து நீங்கள் குரேஷியாவிலேருந்து ஒரு ஃபெரி சர்வீஸில் போகலாம். அது நீங்கள் ரொவின் சிட்டி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க, சிட்டிலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது நீங்கள் இதில் போகலாம், ஃபெரியில் போய் கூட்டு போய் காட்டுவாங்க இந்த சிட்டிஸ் அப்புறம் டவுன்ஸ்லாம். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சிட்டிஸ்லாம் பார்க்க சூப்பராக. உள்ள இடங்கள்லாம் கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சர்ச்சஸ் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஸ்லாம் ஒயிட் அண்டு ஆரஞ்சு பாருங்கள், ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலரில் எவ்வளோ அழகாக வீடெலாம் கட்டிட்டாங்கன்னு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே அது ப்ளஸ் சிம்பிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்விக் லேக்ஸ் நேஷ்னல் பார்க். பிரிட்விக் லேக் நேஷ்னல் பார்க் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு டவுனில் இருக்குது. இது உள்ள ஒரு ஃபெரி சர்வீஸில் கூட்டு போய் காட்டுவாங்க. இது லேக்ஸ் நேஷ்னல் பார்க். பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு இந்த அருவியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த ட்ரோன் ஷாட்டில் எடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த ஃபாரஸ்ட்டில் தண்ணி வந்துட்டுருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தண்ணிலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சூப்பராக. இந்த தண்ணியில் நீங்கள் வந்து குளிக்கலாம், அப்புறம் நிறைய இதெல்லாம் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இந்த அருவிகள், இந்த லேக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா செம்மையாக அழகான இடம் ஃப்ரெண்ட்ஸ். நேஷ்னல் பார்க் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு, எவ்வளோ செம்மையாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு கண்கொள்ளா காட்சியின் இயற்கையின் ரகசியம் வந்து. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலா மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேபிட்டல் சிட்டி ஜரீபில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பழங்காலத்து பொருட்கள், அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் டைம் யூஸ் பண்ண அந்த பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க அந்த மியூசியமில். நீங்கள் போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் இந்த எக்மோர் மியூசியம் பார்த்தா இங்கே போய் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் இடம்லாம் பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து நிறைய பழங்காலத்து பொருட்கள்லாம் கூட வச்சுருப்பாங்க, நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக இருக்கும் கண்கொள்ளா காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறது, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டொப்ரோனிக் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேப்டன் இதுலேருந்து ஃபெரி சர்வீஸில் கூப்பிட்டு போவாங்க. இதுவும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க பாருங்கள், ஃபோர்ட் மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சிட்டிஸ்லாம் பார்க்குறது. அங்கே போட் ஆக்டிவிட்டிஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஃபெரியில் வந்து நிறைய சிட்டிஸ்க்கு ஐலாண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கூப்பிட்டு போவாங்க. ஆனால் ஃபெரி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 rupees தான் இருக்கும் ஃபெரி. இந்த ஒரு இடத்துக்குலாம் போனோம்னா அப் அண்ட் டவுன் சேர்த்து 50 rupees வாங்குவாங்க. அப்புறம் இந்தமாதிரி போட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள் போட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவும் இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த போட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு. இப்போ சன்செட் ஆக போகுது இங்கே பாருங்கள், நைட் ஆக போகுது இங்கே பாருங்கள். நைட் டைமில் வந்து இப்படி ஆகிடும், ஃபுல் அண்ட் லைட்லாம் போட்டுருவாங்க. இடங்கள்லாம் சூப்பராக இருக்குது. இதுமாதிரி ஃபுல்லாக ஃபெரிஸ்லாம் போயிட்டு வரோம். அப்புறம் நிறைய இந்தமாதிரி போட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட நிறைய நடக்கும். அப்புறம் இங்கே நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்பர் இருக்குது. ஹார்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கண்டெய்னர் யார்டு இருக்குது, அப்புறம் கண்டெய்னர் யார்டு, அப்புறம் இந்த ஆயில் ஷிப் எல்லா ஷிப்பும் வரும் இங்கே. இவங்களும் அந்த சின்ன ஹார்பர் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரூஸ் கப்பல்லாம் கூட வரும். யூரோப் க்ரூஸ் கப்பல் எல்லா கப்பலும் வந்து இங்கே நிற்கும். அப்புறம் இங்கேருந்து நிறைய கப்பல்ஸ்லாம் கூட வந்துட்டுருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கப்பல்லாம் பார்க்குறதுக்கு. க்ரூஸ் கப்பல்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய க்ரூஸ், ஓஷன் லைனர் க்ரூஸ், ராயல் கரீபியன் க்ரூசஸ்ஸு, பெரிய பெரிய க்ரூஸ் கப்பல்லாம் இங்கே வரும் இங்கே யூரோப் க்ரூசஸ் பேக்கேஜஸில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் கூட இருக்குது, கேபிள் கார்ஸ்லாம் கீழே வந்து மேலே இந்த மலை மேலாம் கூப்பிட்டு போவாங்க. பாருங்கள் 8லேருந்து 10 பேர் வரைக்கும் ட்ராவல் பண்ண இந்த மாதிரி கேபிள் காரில். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கீழே மேலே அழகாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேபிள் கார்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி பிளஜிஸ்கி பிரிட்ஜ் இந்த மாதிரி கேபிட்டல் சிட்டி ஜரீப்லேருந்து வேறு சிட்டி கனெக்ட் ஆகுது பிரிட்ஜ் இது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நீங்கள் பஸ்ஸில் போகலாம், அப்புறம் நீங்கள் வேனில் கூட போகலாம், டூரிஸ்ட் வேனில் அந்த மாதிரி கூட போகலாம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சிட்டி. இந்த ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு பிரிட்ஜில் போகிறது, பெரிய பிரிட்ஜ் இது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
யூபோமியா சர்ச்சு. சென்ட் யூபோமியா சர்ச் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்திலே கட்டப்பட்ட சர்ச் இது. இது வந்து பார்த்திங்கன்னா 300 வருஷமாக இந்த சர்ச் கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது எப்படின்னா வந்து யூரோப்பியன்ஸ், இந்த பிரிட்டிஷ் காலனி, அப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் காலனி அந்த டைமில் கட்டப்பட்ட சர்ச் இது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக மலை மேலே சர்ச் கட்டியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. அப்போ எப்படி நம்ம சென்னையில் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ஒரு சில இடத்துலலாம் சர்ச் கட்டியிருக்காங்க மாதிரி அந்த ஊர்லேயும் சர்ச் கட்டியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சர்ச்சஸ்லாம் செம்ம அழகாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிக்ளோட்டியன்ஸ் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பழங்காலத்தில் கட்டப்பட்ட பேலஸ். இது ராஜாங்காலத்தில் இது வந்து 1000 வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட பேலஸ். இது அப்படியே ஒன்றும் மெயின்டைன் பண்ணுறது. உள்ள போனால் நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம். இது எப்படி பார்த்தீங்கன்னா செஞ்சி ஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் தாஜ்மஹால் அந்த மாதிரி நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பேலஸ்லாம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பெல் டவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலே போய் கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த பெல் டவர் மேலே பார்த்து சிட்டியே தெரியும். ஆனால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எப்படி அண்ணா நகர் டவர் மாதிரி இது. அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ்ஸ் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நிறைய ஆலிவ்ஸ்லாம் சாப்பிட்டுருக்கோம். இப்போது பீஸாலாம் மேலே ஆலிவ்ஸ் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது இங்கே தான் பிளான்டேஷன் பண்ணுறாங்க. இது இந்த ஆலிவ்ஸும் ஒன் ஆஃப் த இது அக்ரிகல்ச்சர் இதில் ஒன் ஆஃப் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆலிவ்ஸ்லாம் கட் பண்ணி இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை கட் பண்ணி வாஷ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி இதுக்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட் அப்புறம் இந்த இதுக்கெல்லாம் மார்க்கெட்ஸ்க்கெலாம் செல் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆலிவ்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆலிவ்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள். எவ்வளோ அழகாக பெருசாக வச்சுருக்காங்க. அது அழகாக தொங்குற ஆலிவ்ஸ். நீங்கள் பாருங்கள் பழம் மாதிரி அப்படி பார்க்கறது செரி பழமோ இந்த பழம் மாதிரி இல்லை, பேரிக்காய் பழம் மாதிரி இல்லை, திராட்சை பழம் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆலிவ்ஸ் இது பார்க்குறது திராட்சை பழம் மாதிரி, அது கருப்பு திராட்சை மாதிரி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை அப்படியே கட் பண்ணி இது பண்ணி வாஷ் பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜாதர் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் த சிட்டி. இன்னும் ஃபெரியில் தான் நீங்கள் போகணும். இந்த சிட்டிஸ்க்கும் பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது அவைலபிள் இல்லை. உள்ளுக்குள்ளே தான் பஸ் இருக்குது. இந்த பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி ஐலண்டும் இதுவும் வந்து ஃபெரி சர்வீஸில் தான் போகணும். வேறு எங்கேயும் போக முடியாது. இது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஐலண்ட்லாம் பார்க்கறதுக்கு. செம்மையாக இருக்கும். சூழல் நேச்சுரல் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது. இன்னும் கூட ஒரு 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. அப்புறம் இந்த ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டிஸ் கூட நீங்கள் பண்ணலாம். அதெல்லாம் கூட இங்கே நடக்கணும். இங்கே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாண்ட்ரஸி ஐலாண்ட் வந்து தனியாக இருக்க ஒரு ஐலாண்டு இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஐலாண்ட்லாம். பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் வச்சுருக்காங்க. சர்ச் கூட நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம். இது ஐலாண்டில் கட்டப்பட்ட சர்ச் இது. நெக்ஸ்ட் ஒரு ஐலாண்ட் கிளாதின்ஸ்கி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஐலாண்ட் தான் இது. இங்கேயும் வந்து உள்ள ஒரு ஃபோர்ட் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி கடல் நடுவில் ஃபோர்ட். இதோ ஃபெரி சர்வீஸ் நீங்கள் போய் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கு. செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபோர்ட்ரஸஸ். இந்த மாதிரி தான் அவங்க ஃபோர்ட் இருக்குது அந்த ஐலாண்டுக்குள்ளே. இங்கே பாருங்கள் ஸோ அழகாக இருக்குது இந்த ஐலாண்டு பார்க்கறதுக்கு. அப்புறம் அம்டிஸ்ட் கேஸ்டில் ஒரு ஃபோர்ட் இருக்குது மேலே. அது கூட நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் இடம் பார்க்கறதுக்கு. செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் சுற்றி பார்க்க நல்லா இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இடம் பார்க்கறதுக்கு. பாருங்கள் இயற்கை நடுவில் அப்படியே கட்டிடுறாங்க அந்த சர்ச்சின் போது பாருங்கள். இதே மாதிரி வீடியோ பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் பண்ணுங்கள். பாய்.